கரூர் கட்சி கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்த துயர சம்பவத்திற்கு காரணம் பாதிக்கப்பட்ட மக்கள் சொல்லும் காரணங்கள் இதோ. இது எங்களுடைய கிராமத்தை சேர்ந்தவங்க 5 பேர் இன்னைக்கு அந்த தாவேக கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி இன்னைக்கு 5 பேர் உயிர் வந்திருக்காங்க. நமது கரூர் மாவட்ட காவல்துறை என்னன்னு சொன்னா, ஒரு நடிகர் வரும்பொழுது மிகப்பெரிய கூட்டம் ஏற்படும் என்பது காவல்துறைக்கு நன்றாக தெரியும், மாவட்ட நிர்வாகத்துக்கு நன்றாக தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு அகலமான சாலையை, ஒரு அகலமான ஒரு வீதியை அவங்களுக்கு தயார் செய்து கொடுத்திருந்தால் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்காது. ஒரு குறுகிய சாலையை கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டு இன்னைக்கு பல அப்பாவி மக்களை இன்னைக்கு நம்ம கரூர் மாவட்டத்தில் இருந்திருக்கிறோம். அந்த அப்பாவி மக்கள் எல்லாமே கூலி தொழிலாளர்கள். இன்றைக்கு வேலைக்கு போனாதான் வீட்டுல சாப்பாடுங்கிற ஒரு நிலைமையில் இருக்கிற அந்த கூலி தொழிலாளர் தான் இன்னைக்கு இறந்திருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா, ஒரு 5 பேர் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு 100 பேரை வச்சு அடக்குனா என்ன நடக்குங்கிறத நேற்று நடந்திருக்கிற சம்பவம். ஒரு 10,000 பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லி 10,000 பேருக்கு பரிசு கேட்டுக்கிறாங்க. ஆனா பன்னெண்டு பக்கம் 30,000 இருந்து 40,000 பேருக்கு மேல வந்திருக்கிறாங்க. இந்த 40,000 பேர் ஒரு இடத்துல நின்று அந்த இடத்துல வேடிக்கை பார்க்கக்கூடிய சூழ்நிலை வரும் பொழுது ஒரு சின்ன சலசலப்பு கூட தள்ளுமுள்ளாகி மூச்சு விடுவதற்கோ அவருடைய சுகாதார கேட்டு சுவாசிக்கிறதுக்கோ மிகப்பெரிய ஒரு பாதிப்பு உருவாயிருக்கு. அப்படிப்பட்ட உருவானதுனாலதான் மிகப்பெரிய ஒரு இழப்பு. இன்னைக்கு 40 உயிரை நம்ம இழந்துட்டு, கைப்பொருட்கள் இல்லாம, இளைஞர்கள் இல்லாம, வாலிபர்கள் இல்லாம, சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க, வயசான விஷயங்கள் இல்லாம கிட்டத்தட்ட 40 பேர் மேல நம்ம உயிரிழமை. இது முக்கிய காரணம் என்னன்னா இடப்பற்றாக்குறை மட்டும்தான். அந்த இடப்பற்றாக்குறை இந்த இடத்துல வைத்து இந்த மீட்டிங் நடத்துவது என்பது சாத்தியம் இல்லாத ஒரு காரியம். காவல்துறை இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் ரெடி பண்ணி போக்குவரத்து நெரிசல் எல்லாம் பண்ணிட்டு இன்னமேல் இது ஒரு எக்ஸாம்பிளாவே ஆயிடுச்சு. இன்னமேல் தமிழ்நாடு சரி, எந்த ஒரு அரசியல் கட்சினாலும் எந்த மீட்டிங்னாலும் சரி, இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காது. டிஎஸ்டியில் இருந்து வெளியே வர்றதுக்கு அதை கண்டுபிடிச்சி சர்வே பண்ணி இனிமேல் இந்த பொதுக்கூட்டத்தில் இந்த மாதிரி அசௌகரியமா நடக்கக்கூடாதுன்னு பார்த்து உயிர் சேதங்கள் வரக்கூடாது பார்த்துக்குங்க.